வாக்காளரை சந்தித்து அழைத்து வருகிறார்கள். எனவே நாம் வாக்குப்பதிவு என்பது இப்பொழுதே முடிவு கட்ட முடியாது. போக போக அது கூடலாம். மாலை வரைக்கும் இருக்கு, 6 மணி வரைக்கும். எனவே இப்பொழுதே எதையும் கணிக்க முடியாது. அதனால நல்லா தான் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 80% பதிவாகும் நினைக்கிறேன். ஆண்டவனுக்கு தான் தெரியும். தமிழகத்தை பொறுத்தளவு சொல்லுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி அதை சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தருவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரதமரை பத்தி இல்ல, பிரதமர் அது கரெக்டு தான். பிரதமருங்க நாங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து வர்றவங்க சொல்றதுதான் பிரதமர். எனவே எங்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டின் உரிமையை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதும், தமிழ்நாட்டுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாநில கட்சியும் என்ன முடிவெடுத்ததோ அதைத்தான் நாங்களும் எடுத்துக்கொண்டோம். அதனால யாருமே இப்ப இந்தியா கூட்டணியில கூட யாரும் பிரதமர்னு சொல்லல. அதனால பாரதிய ஜனதா மட்டும்தான் மோடி மோடின்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கு ஒரு தலைமை இருக்கு, அவங்க சொல்லல இன்னும். ஏன்னா 2 முறைக்கு மேல பாரதிய ஜனதாவில் ஒருத்தர் பாரத பிரதமர் இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஒரு இது சொல்லுவாங்க. அது எப்படின்றது தெரியல. எப்படின்றத தேர்தல் வந்த முடியும். மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவெடுத்த பிறகுதானே எதுவுமே. நாங்க அதே சீட்டு வாங்கினா எங்க தமிழ்நாட்டுக்கு யாரு நன்மை செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் கொடுப்போம். நாங்க 40க்கு 40 தான் செய்வோம். மக்கள் எங்களுக்கு நீங்க நாட் ஃபார் ஜோக். இன்னைக்கு மக்கள் போற இடங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கறாங்க. எங்களுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக இருக்க டாக்டர் சரவணனே அவரே மகிழ்ச்சி அடைகிறார். அவரே பாத்தீங்கன்னா நாங்க எங்க கழக தொண்டர்கள்லாம் ஒரு தலைமை கட்சியெல்லாம் ஒரு இடத்துல நின்று வரவேற்பு கொடுக்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த வழியில போகும்போது மக்களே கையை காமிக்கிறாங்க, ரெட்டலையே காமிக்கிறாங்க. இன்னும் புரட்சி தலைவருடைய சின்னம், கண்டெடுத்த சின்னத்திற்கு இன்னும் மரியாதை, மதிப்பு மக்கள் மத்தியில் அசைக்க முடியாது. அதை சின்ன பிள்ளைகள் 8 வயசு 7 வயசு பிள்ளைகள்லாம் கூட ரெட்டலை காமிக்குது. ஆக இந்த அளவுக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம் எவ்வளவு பதிந்திருக்கு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தேர்தல் திமுக இடையிலானதான் தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி வந்திருக்கீங்க. ஆமா, இந்த கருத்துல மாற்றம் ஆயிருக்குங்களா? நிச்சயமாக மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. இந்த திராவிட பூமியில எங்க தலைமையில 2 இயக்கங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரிப்பாங்க. காரணம் நாங்க சும்மா மேல்படியாக நாங்க சொல்லல. எங்களுடைய கழகத்தினுடைய 2 கழகங்களுடைய கிளைகள் விரிந்து பறந்திருக்கு. அனைத்து வாக்குச்சாவடியும் நாங்கள் முகவர் போட்டிருக்கோம். அது ஒரு பெரிய சில கட்சிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனவே சில கிராமங்கள்லாம் வாக்குச்சாவடியில் ஆளே போட முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அதனால எங்களுடைய கழகம் தான் இன்றைக்கு 2 கழகங்களும் ஆயிரத்தால நாங்கள் 52 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்திருக்கோம். சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம்.